ஏப்ரல் 22 ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லாமல் பிற நாட்டில் இருக்க மக்களை கூட அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தின இந்த காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை பண்ணது யாரு? எதுக்காக எதுவுமே தெரியாத அப்பாவி 28 பேரை கொன்னாங்க? எதுக்காக கொன்னாங்க? யார் சொல்லி பண்ணாங்க? எப்படி இங்கே வந்தாங்க? இந்த டெரரிஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இவங்களை எதிர்த்து இப்போ வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. காஷ்மீரில் இருக்க ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் பஹல்காம். ரொம்பவே அழகான பசுமையான இந்த இடத்துக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால சுற்றுலா பயணிகள் வர்றது அதிகமாக இருந்துச்சு. இங்கே போகணுன்னா கார்லலாம் போக முடியாது. குதிரை மேலே ஏறியோ இல்லை ட்ரெக் பண்ணியோ நடந்து தான் போகணும். அந்த இடத்த சுற்றி பைன் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஏப்ரல் 22 மதியம் 3 மணி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த பைன் ஃபாரஸ்ட்லேருந்து 4-5 பேர் கையில் துப்பாக்கியோட இந்தியன் ஆர்மி மாதிரி வேஷம் போட்டுட்டு வரானுங்க. வந்தவனுங்க இஷ்டத்துக்கு சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த மதம்னு கேட்டு சுட்டானுங்க. இந்த தாக்குதலில் மொத்தம் 28 பேர் இறந்து போயிட்டாங்க. 26 இந்தியன்ஸ், 2 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, ஒருத்தர் இட்டாலியிலிருந்தும் இன்னொருத்தர் இஸ்ரேலிருந்தும் வந்தவங்க. இறந்து போனவங்களில் ஒரு நேவி ஆஃபீஸரும் இருக்காரு. ஒருத்தர் குதிரை சவாரி கூட்டிகிட்டு போகிறவர். அவர் அந்த டெரரிஸ்ட் கிட்டேருந்து துப்பாக்கி பிடுங்க போய் வீரமரணம் அடைஞ்சார். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போனேன் அப்பாவி 28 பேரை கொண்டு இருக்கானுங்க. 20 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க. அதில் 2 தமிழர்கள். வந்தவங்க டெரரிஸ்ட்னு தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்குள்ள அதான் ஒரு 30 நிமிஷத்தில் அந்த இடமே ஒரு ரத்த காடாக மாறிடுச்சு. இத்தனை அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் போய் அப்படியே உங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு திமிரா சொல்லிட்டு போனதா அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் பற்றி தெரிஞ்ச உடனே இந்தியன் ஆர்மி அங்கே ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அங்கே பாதுகாப்போட தான் இருக்காங்க. அந்த தீவிரவாதிகளை தேடிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போன டெரரிஸ்ட்டை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் அவனுங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கானுங்கல்ல, இவனுக்கு தான் அந்த அப்பாவி மக்களை கொன்னவனுங்க. இவனுங்க TRF, அதாவது தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்னு சொல்லப்படுற கும்பலை சேர்ந்தவங்க. பாகிஸ்தானை எதிர்த்து இப்போ வரைக்கும் இந்தியா என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் 1960 சிந்து நதி சம்மந்தமாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அது இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தாக்குதல் நடந்திருக்கு இந்தியா மேலே. அப்பயும் இதை கேன்சல் பண்ணதில்லை. இதுக்கு மேலேயும் இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவதா, பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வீசாவில் வந்தவங்க யாரும் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இந்தியா விட்டு போகிறதுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, அட்டாரி வாகா எல்லையை மூடிட்டாங்க. இந்த வழியாக வந்தவங்க மே 1ஆம் தேதிக்குள்ளே வந்த வழியாக திரும்ப போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, பாகிஸ்தானோட தூதரம் பாதுகாப்பை வாபஸ் வாங்கிட்டாங்க. பாகிஸ்தானோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே பத்தாது. இதை விட பெருசாக ஏதாச்சும் பண்ணணும். இந்த டெரரிஸ்ட்டுங்க தங்கியிருக்க முகாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அழிச்சாதான் இது வரைக்கும் இறந்து போன எல்லாருக்கும் நியாயம் கிடைச்ச மாதிரி. இந்தியாவோட முப்படையும் ரெடியாக இருக்க சொல்லி நம்ம மோடி சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான்லேயும் அவங்களோட ஏவுகணை டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா உளவுத்துறையிலேருந்து தகவல் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க தாக்குறதுக்காக ரெடியாக இருக்காங்களா இல்லை நம்ம தாக்கும்போது திருப்பி தாக்கணுன்றதுக்காக ரெடி ஆகிறாங்களான்னு இன்னும் தெரியல. இந்த டெரரிஸ்ட்டுங்களை தண்டிக்கிறதுக்கு இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ட்ரம்ப் அவர்களோ புதின் அவர்களோ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒரு பெரிய பலம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த தாக்குதல் நடந்த தீவிரவாதிக்கும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களையும் கண்டிப்பாக தண்டிப்போம்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதலில் இறந்து போனவங்க மற்றும் காயப்பட்டவங்களோட லிஸ்ட் இப்போ தான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.